ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபேக்ட்ஸ் அபவுட் டயபெட்டிக் ஃபுட் அல்சர், சர்க்கரை பாதப்புண் பற்றி ஒரு 4 முக்கியமான விஷயம் சொல்கிறேன். சரி, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது ஏன் வந்து எமர்ஜென்சி அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லோரும் நினைக்கிற மாதிரி இதை வந்து 4 நாள் கழித்து போய் காமிச்சிக்கலாம், 5 நாள் கழித்து போய் காமிச்சிக்கலான்னு இருக்காதீங்க. வந்துருச்சு அப்படின்னா ஒன்ஸ் அந்த இன்ஃபெக்ஷன் பரவிருச்சு அப்படின்னா முட்டிக்கு கீழேயோ முட்டிக்கு மேலேயோ கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வேகமாக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த பாதப்புண்ணும் சர்க்கரை நோய் இருக்கவங்க ரொம்ப சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயம். அதை ரொம்ப ஏர்லியராக பார்த்துட்டிங்கன்னா உங்கள் விரல் எடுக்காமல் கூட தடுக்கலாம். சரி, இது முதல் விஷயம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, டயபெட்டிக் ஃபுட் அல்சர் இருக்க 50% பேருக்கு இரத்த குழாய் அடைப்பு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இது எல்லாமே ப்ரூவன் டேட்டா. ஸோ அப்போ இவங்க ஏர்லியராக பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம இரத்த குழாய் அடைப்பு இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேனோ ஆப்ரேஷனோ அடுத்து என்னன்றதை பார்க்கலாம். இரத்த குழாய் அடைப்பு இருக்கவங்களுக்கு சர்க்கரை பாதப்புண் ரொம்ப இன்னும் வீரியமாக பரவும். இன்னொன்று, புண்ணு ஆறக்கூடிய சூழ்நிலைகள் வராது. 3வது விஷயம், இப்போது சர்க்கரை பாதப்புண் இருக்கவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 50% பேருக்கு இரத்த குழாய் அடைப்பு நோய் இருக்கலாம். அதை நம்ம சரி செய்யாமல் விடுறப்ப அவங்களுக்கு 5 வருஷத்தோட வாழ்வாதாரங்கள் வந்து 50%க்கும் கம்மியாயிருது. 4வது, 85% பேர் சர்க்கரை பாதப்புண் இருக்கவங்க இதை எவ்வளோ வேகமாக வித்தின் 2 வீக்ஸ் வித்தின் 3 வீக்ஸ் இந்த மாதிரி வேகமாக அவங்க போய் பார்க்கல அப்படின்னா அவங்களுக்கு 85% சான்சஸ் ஆஃப் ஆம்புடேஷன், காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அப்படின்றது டேட்டா.